Hello children, class 5 mathematics olympiad workbook la ulla problems paaka porom. Chapter 6 perimeter and area. idhula ulla ella problems um paathachu. Ipo last enna paaka porom appadina achiever section la ulla 5 problems. idoda indha chapter vandu mudiyudu, perimeter and area mudiyudu. Okay, so paakalam. Question number 26. A big rectangle is made up of 81 small rectangles. After removing, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா a big rectangle is made up of, இந்த given figure வந்து ஒரு rectangle shapeன்றதை சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த rectangle வந்து எப்படி made up of ஆயிருக்குன்னா 81 small rectangles, 81 குட்டி குட்டி rectangles-ஐ ஒன்றா சேர்த்து ஒரு big rectangle வந்து செஞ்சுருக்காங்க. After removing some small rectangles from the big rectangle, the given figure is obtained. அதாவது இதுதான் இப்போ rectangle figure. ஓகேவா? இதுக்குள்ளே குட்டி குட்டியாக இருக்கிறது ஒவ்வொன்றும் rectangles தான். அதில் வந்து சில rectangles இங்கே பாருங்கள் கேப் இருக்குது, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த rectangles வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, the length of a small rectangle is 3 cm and its breadth is 2 cm. இந்த சின்னதாக தெரியுதுல்ல, இந்த ஒரு ரெக்டாங்கிளோட லென்த்து பிரெத்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து 3 cm, பிரெத் வந்து 2 cm. ஃபைண்ட் தி டோட்டல் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்ஸ் ரிமூவ்டு. அப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ரிமூவ் பண்ண ரெக்டாங்கிள்ஸோட டோட்டல் ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன, ஒரு பிக் ரெக்டாங்கிள் வந்து மேடப் ஆஃப் எப்படி இருக்குது, பிக் ரெக்டாங்கிள் வந்து மேடப் ஆஃப் 81 ஸ்மால் ரெக்டாங்கிள்ஸ். ஓகே, 81 ஸ்மால் ரெக்டாங்கிள்ஸ். அடுத்து ஆஃப்டர் ரிமூவிங் சம் ஸ்மால் ரெக்டாங்கிள்ஸ், அப்போ இதுலேருந்து எத்தனை ஸ்மால் ரெக்டாங்கிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஓகேவா? பாருங்கள், இந்த கார்னரில் ஒரு ரெக்டாங்கிள் இல்லை, இதுலேருந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து நடுவுலலாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, அடுத்து இந்த ரெண்டு லாஸ்ட் கார்னர்லையும் இல்லை. ஸோ எல்லாம் இந்த விட்டு போன ரெக்டாங்கிள்ஸ் எல்லாம் இப்போ கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. அப்போ 19 ஸ்மால் ரெக்டாங்கிள்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரிமூவ்டு ரெக்டாங்கிள்ஸ் எத்தனை அப்படின்னா 19 அப்படின்னு இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லென்த் ஆஃப் த ஸ்மால் ரெக்டாங்கிளோட லென்த்து. ஓகே, ஸ்மால் ரெக்டாங்கிளோட லென்த் என்ன, 3 cm. பிரெத்து என்ன, ஸ்மால் ரெக்டாங்கிளோட பிரெத் வந்து 2 cm. ஓகே, அப்போ ஸ்மால் ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து 1 ஸ்மால் ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரைட்டா? அப்போ 1 ஸ்மால் ரெக்டாங்கிளோட ஏரியா. ஓகே, அப்போ ரெக்டாங்கிள் ஏரியா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத்து விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ 3 × 2 விச் இஸ் ஈக்குவல் டு 6. 6 என்ன, சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ 1 ஸ்மால் ரெக்டாங்கிளோட ஏரியா 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எத்தனை ஸ்மால் ரெக்டாங்கிள் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்ஸ் ரிமூவ்டு. ரிமூவ் பண்ணப்பட்ட ரெக்டாங்கிள்ஸோட டோட்டல் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்மால் ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து 6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, 19 ரெக்டாங்கிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ 19 ரெக்டாங்கிள்ஸோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் டோட்டல் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்ஸ் ரிமூவ்டு. சரியா? அப்போ 19 × 1 ஸ்மால் ரெக்டாங்கிளோட ஏரியா 6. அப்போ 19 × 6. ஆன்சர் இஸ், மல்டிப்ளை பண்ணுங்கள், நான் போடுற ஆன்சரோட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சரியா? ஸோ 114 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ரைட்? ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம், ஆப்ஷன் பி. ஸோ கிவன் ஷேப்பும் ரெக்டாங்கிள்னு கொடுத்துட்டாங்க. அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்மால் ரெக்டாங்கிளை வச்சு மேடப் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் ரெக்டாங்கிளோட லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு தான் நம்ம இதோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 27. 2 corners of a napkin are folded as shown. Find the area of the napkin when it is unfolded. அதாவது ஒரு napkin, ஓகேவா, ஒரு கர்ச்சிஃப், அதோட
கார்னரை என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த நாப்கின், அந்த நாப்கினோட ஏரியா கேட்குறாங்க. எப்போ இட் இஸ் அன்ஃபோல்டட் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி இந்த ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணியிருக்காங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக ஃபோல்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க, அது இந்த பக்கம் இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு நாப்கினை ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, இப்போ இதோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது தெரியுதா பிக்சரில் இப்போ? ஓகே, இதோட லென்த்து பாருங்கள், இந்த லென்த் வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கார்னர்லேருந்து இது வரை என்ன அப்படின்னா 9 சென்டிமீட்டர். அடுத்து வந்து இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ இங்கே ஃபோல்ட் பண்ணதுலேருந்து சரியா இந்த லென்த் வந்து என்ன அப்படின்னா 4 சென்டிமீட்டர். இந்த லென்த் என்ன 4 சென்டிமீட்டர். அடுத்து இந்த ஃபோல்டிங்க்கு இடையில இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன அப்படி இருக்குன்னா 2 சென்டிமீட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த லென்த்து வந்து 9, இந்த கேப் வந்து 2, இந்த 4 வந்து இந்த லென்த் வந்து 4 அப்படின்னா 9 + 2 + 4. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த லென்த் வந்து 15 என்ன சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த லென்த்து ஓகேவா 15 சென்டிமீட்டர்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த சைடு உள்ளது வந்து இப்போ இது பிரெத்தா, ரெக்டாங்கிளா இல்லைன்னா ஸ்கொயரா அப்படின்னு நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த சைடு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்னா, இப்போ இது வந்து 4 சென்டிமீட்டர், இது ஃபோல்டு பண்ணியிருக்கும் போது இந்த லென்த்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ இந்த ஃபோல்டிங்கை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகிடும், இப்போ இந்த ஃபோல்டிங் இப்படி ஓப்பன் பண்ணும்போது அப்போ இந்த லென்த்தும் என்னது 4 சென்டிமீட்டர் தான். ஓகேவா, ஸோ இது வந்து இப்போ 4 சென்டிமீட்டர் இருக்கும்போது இந்த லென்த்தை இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஸோ இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 4 சென்டிமீட்டர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த ஃபோல்டிங்லேருந்து இந்த கீழே உள்ள லென்த்து இல்லையா. ஸோ அப்போ இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கும் போது இதோட லென்த்து 9 சென்டிமீட்டர்னா இப்போ இந்த ஃபோல்டிங்கை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த லென்த்து இப்போ என்ன ஆகும், இந்த ஃபோல்டிங்லேருந்து இந்த லென்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 9 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபோல்டிங்கை ஓப்பன் பண்ணால் 9 சென்டிமீட்டர். அடுத்து இந்த ஃபோல்டிங் இந்த இடம் தான் சேமாக இருக்குல்ல. ஸோ இங்கேருந்து இப்படி ஓப்பன் பண்ணால் 4 சென்டிமீட்டர். புரியுதா? ஸோ இந்த ஃபோல்டிங்கை ஓப்பன் பண்ணால் இங்கே 9 சென்டிமீட்டர், இந்த ஃபோல்டிங்கை இங்கே ஓப்பன் பண்ணால் இங்கே 4 சென்டிமீட்டர். ஸோ 9, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 9, அடுத்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 4. ஓகேவா, அப்போ இது வந்து என்னென்னா 9 + 4 விச் இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ அப்போ பாருங்கள், இது 15 இருக்குது, இது 13 இருக்குது. அப்போ இது வந்து ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள். புரியுதா? ஸோ அப்போ லென்த் இன்ட்டு பிரெத்து. ஓகே, ஸோ அப்போ லென்த் இன்ட்டு பிரெத்து விச் இஸ் ஈக்குவல் டு 15 × 13. 15 13 இப்போ நீங்கள் தான் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கணும். ஓகேவா, 15 13 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். 195 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் தான் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி 195 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். The given figure is made up of 11 squares of the same size. ஸோ ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, அது மேட் அப் ஆஃப் எப்படி ஆயிருக்குன்னா 11 ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி சேம் சைஸு. 11 ஸ்கொயரால் மேடப் ஆகிருக்கு, அதாவது இந்த ஃபிகர் தான். ஓகேவா, ஸோ பாருங்கள் 4 3 3 10, இது ஒன்று 11 ஸ்கொயர்ஸால் இந்த ஃபிகர் வந்து மேடப் ஆகிருக்கு. ஓகே, த ஏரியா ஆஃப் த ஃபிகர் இஸ் 99 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த ஃபிகரோட ஏரியா என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 99 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபிகர். இந்த ஃபிகரோட பெரிமீட்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் இந்த ஃபிகர் எப்படி மேடப் ஆகிருக்கு, 11 ஸ்கொயர்ஸால் மேடப் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து இந்த 11 ஸ்கொயர்ஸ் ஃபிகரோட ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் த கிவன் ஃபிகர் என்ன, 99 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இந்த ஃபிகர் வந்து 11 ஸ்கொயரால் மேடப் ஆகிருக்கு. இந்த ஃபிகரோட ஏரியா வந்து 99 ஸ்கொயர் மீட்டர். அப்போ 11 ஸ்கொயர் வந்து 99 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா 1 ஸ்கொயர் வந்து எவ்வளோ ஏரியா, அதாவது 11 ஸ்கொயர்ஸோட ஏரியா 99 அப்படின்னா இன்ட்டு 1 ஸ்கொயரோட ஏரியா வாட் அப்படின்னு நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்.
சரியா? ஏன் ஒரு ஸ்கொயரோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயரோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் அந்த ஸ்கொயரோட சைடு, ஓகேவா, அந்த ஸ்கொயரோட சைடு என்னன்னு தெரியும். சைடு தெரிஞ்சாதான் நமக்கு என்ன பண்ண முடியும், பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால தான் ஒரு ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ரைட்? அப்போ 9 which is equal to 9 square centimeter. என்னது 1 square, 1 ஸ்கொயரோட ஏரியா ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ 1 ஸ்கொயரோட ஏரியானா a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ அப்போ a இஸ் ஈக்குவல் டு என்ன, 3. ஓகே, அப்போ a இஸ் ஈக்குவல் டு 3ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு சைடு a ஈக்குவல் டு 3. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஒரு சைடோட மெஷர்மெண்ட் லென்த் வந்து 3. அப்போ இங்கே எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு சைடுக்கு 1. ஸோ கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, 16 ஒரு ஸ்கொயர்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம்னா 16 இருக்குது. ஸோ அப்போ 16 into 3. ஓகே, ஆன்சர் என்ன சொல்லுங்கள்? 16 into 3. வெரி குட், 48 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் தானே, ஸோ 48 சென்டிமீட்டர். ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் சி, 48 சென்டிமீட்டர், ரைட்? So next question, question number 29. Which of the following figures has an area of 20 square units and a perimeter of 18 units? So figures பாருங்க, A, B, C, D ன்னு 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் எந்த ஃபிகரோட ஏரியா வந்து 20 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா, அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் 18 யூனிட்ஸ், எந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து 20, பெரிமீட்டர் வந்து 18ன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சைடும் இங்கே என்ன 1 யூனிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே எத்தனை ஸ்கொயர் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6. இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இது வந்து லென்த்து பிரெத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? அப்போ L into B, 6 3s are 18. ஏரியா வந்து இங்கே 20 இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்து பாருங்கள், இந்த லென்த்தும் பிரெத்தும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளோட ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே 2 இருக்குது, 9 into 2 18. இதுக்கு வந்து என்ன வருது, 18 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வருது. ஸோ இந்த ஃபிகரும் இல்லை. நமக்கு என்ன வரணும், 20 ஸ்கொயர் யூனிட்ஸ் வரணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபிகர் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 1 2 3 4 5 6 7 8. 8 2s are 16 ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்குது. ஏரியா 16 வருது, இதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஃபிகர் 1 2 3 4 5 1 2 3 4. ஸோ 4 5s are 20. ஸோ ஏரியா வந்து 20 ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்குது. கொஷின்லேயும் இங்கே 20 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபிகர் தான். பெரிமீட்டர் செக் பண்ணிக்கலாம். இந்த சைடு என்ன இருக்குது, 5. ஸோ ஆப்போசிட்லேயும் அப்போ 5 தான் இருக்கும். 5 5 10. இங்கே 4 4 இருக்குது, 4 4 8. அப்போ டோட்டலாக 18 யூனிட்ஸ். ஸோ பெரிமீட்டர் 18. ஸோ ஆப்ஷன் இஸ் டி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 30. The last question, okay? The given figure shows a park which has a rectangular playground with an area of 112 square meter. Find the area of the park that is not occupied by the playground. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரெக்டாங்குலர் பிளே கிரவுண்டு. இங்கே பாருங்கள், இதுதான் பிளே கிரவுண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இது ஒரு ரெக்டாங்குலர் பிளே கிரவுண்ட் இருக்குது. இந்த பிளே கிரவுண்டோட ஏரியா 112 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த பார்க். இப்போ இதுதான் பார்க்கு, சரியா? ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த பார்க் தட் இஸ் நாட் ஆக்குபைடு பை த பிளே கிரவுண்டு. ஸோ இந்த பார்க்கோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனால் அந்த ஏரியாவில் பிளே கிரவுண்டு இன்க்ளூட் ஆகிருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பார்க் இருக்குல்ல, ஓகேவா, இந்த பார்க்கோட ஏரியாவை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு அடுத்து இந்த பிளே கிரவுண்டோட ஏரியாவை அதில் மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, given rectangular playground,
ஓகேவா? பிளே கிரவுண்டோட ஏரியா 112 ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா? பிளே கிரவுண்டோட ஏரியா வந்து 112 ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, பிளே கிரவுண்டோட ஏரியா வந்து 112 ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்து இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, இந்த போர்ஷன் ஃபுல்லாக இதோட ஏரியா, பார்க்கோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பார்க்கோட ஏரியாவில் பாருங்கள், இது எப்படி நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே 20 மீட்டர் இருக்குது, இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பெண்டு வருது, அதனால இதுவரையும் ஒரு ஏரியாவாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட லென்த்து 20, இதோட லென்த்து 10. இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு, இது பாருங்கள் லென்த்தும் பிரெத்தும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா லென்த் வந்து 20, பிரெத் வந்து 10. ஸோ L into B, ஏரியா is equal to L into B, which is equal to 20 into 10 equal to 200 square meter. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட ஏரியா 200 ஸ்கொயர் மீட்டர். அடுத்து பாருங்கள், இப்போ இது ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடத்துல இந்த லென்த்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி, ஓகே, இந்த இடத்துல ஒரு பெண்டு வருது இல்லை, ஸோ அப்போ இதோட முடிச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த பெண்டு, ஓகே, இந்த இடத்துல இதுவரையும் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? ஓகே, இதுவரையும் இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த ஏரியா இது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த லென்த் என்ன, இந்த லென்த் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, செகண்ட் ரெக்டாங்கிள் பாருங்கள், இது ஃபுல்லாக நமக்கு 20ன்னு தெரியும். அப்படியே இதுக்கு ஈக்குவலாக இந்த லைன் அப்போ என்னது 20 மீட்டர் தான். ஆனால் இந்த இடத்துல இங்கே ஒரு பெண்டு வருது. நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், இதோட லென்த் அண்ட் பிரெத்து தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதனால் இந்த 2வை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லென்த் வந்து என்ன அப்படின்னா செகண்ட் ரெக்டாங்கிளோட லென்த் வந்து என்ன அப்படின்னா 18 மீட்டர். ஓகேவா? இந்த 2வை கட் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் நமக்கு 18. ஓகே, அடுத்து இது வந்து பாருங்கள், இங்கே 8 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பிரெத் வந்து 8 மீட்டர், ஏரியா which is equal to 18 into 8. So 18 into 8 which is equal to 144 meter square meter. அடுத்து மீதி என்ன இருக்குது பாருங்கள், ரிமைனிங் உள்ளது இந்த குட்டி போர்ஷன் தான். இந்த குட்டி போர்ஷனுக்கு லென்த் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 மீட்டர். ஓகேவா? இது வந்து பிரெத் வந்து 6 மீட்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்து இங்கே அதே மெஷர் பண்ணியிருக்காங்க 2 மீட்டர்னு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால, லென்த்தும் பிரெத்தும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால என்னது இது ரெக்டாங்கிள் தான். ஸோ 2, 6. அப்போ இதோட ஏரியா 2 into 6 which is equal to 12 ஸ்கொயர் மீட்டர். ஸோ இப்போ இந்த நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கோட எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டோம். இந்த பார்க்கை ஃபஸ்ட்டு பார்ட், இது செகண்ட் பார்ட், இது தேர்டு பார்ட் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ பார்க்கோட ஏரியா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன 200, செகண்ட் பார்ட் வந்து 144, தேர்டு பார்ட் வந்து 12. ஓகேவா? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 356 வருது. ஸோ ஸ்கொயர் மீட்டர். இதுதான் பார்க்கோட ஏரியா. we know that என்னது பிளே கிரவுண்டோட ஏரியா நமக்கு என்னன்னு தெரியும், கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 112 ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா? அப்போ இந்த ஃபுல் பார்க்லேருந்து பிளே கிரவுண்டோட ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் ஏரியா என்னன்னு கிடச்சிரும். ஓகே, ஸோ 356 minus 12 சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்கள். சரியா? ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 244 ஸ்கொயர் மீட்டர். ரைட்? ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள், ஆப்ஷன் சி. புரியுதா? ஓகே, ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் போடுறது ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நம்ம
இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஏரியா கேட்டாங்க அப்படின்னா ஒரு போர்ஷனோட ஏரியா மட்டும் இது ஆக்குபைடு இல்லாமன்னு கேட்டாங்கன்னா ஃபுல் போர்ஷனை கண்டுபிடிச்சிட்டு இந்த போர்ஷனை மைனஸ் பண்ணிக்கிட்டா ரிமைனிங் போர்ஷன் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா இந்த சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு ப்ராப்ளமும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ டோட்டலாக 30 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? அதில் உள்ள லிங்க்கை ஒவ்வொரு ப்ராப்ளமாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சாப்டர் பார்க்கலாம். பை.